ஒவ்வொரு பெருமழைக்கும் வெள்ளத்தால் மூழ்கும் வரதராஜபுரத்தில் வசிக்கும் மக்கள் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்காக 11 கால்வாய்கள் மூடப்பட்டதாக கூறும் மக்களுடன் நமது செய்தியாளர் மனோகரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் பகுதியில் இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வரதராஜபுரம் பகுதி மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது. தற்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக வெளியாகி உள்ளது. என்னவென்றால் சுமார் 11 கால்வாய்களை மூடப்பட்டு ஒரு கட்டுமான நிறுவனம் இங்க மிகப்பெரிய ஒரு கட்டுமானத்தை கட்டி கொண்டிருக்கிறார் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார். இப்பகுதியை சேர்ந்த ஒருவர், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இதுக்கு அதாவது ஒவ்வொரு மழை காலத்திலும் இந்த வரதராஜபுரம் பகுதி, ராயப்ப நகர் பகுதி இங்கெல்லாம் நிறைய மழையினால பாதிக்கப்படுது. குறிப்பா இப்போ ஒரு 11 கால்வாய் மூடப்பட்டு ஒரு கட்டுமான நிறுவனம் செயல்பட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க. இதனால என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுன்றது கொஞ்சம். நான் 36 வருஷமாச்சு இங்க வந்துட்டு. அந்த டைம்ல அவுட்டர் ரிங் ரோடு கிடையாது. இப்ப நான் நிக்கிற இடத்துல இருந்து கிழக்கு சைட்ல இருக்கு அவுட்டர் ரிங் ரோடு. அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து தண்ணி ஈஸியா வடியாது. ஏன்னா அது கீழே கல்வெட்டுக்கு உள்ள சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ அடிஷ்னலா எங்களுக்கு பெரிய ஒரு விபத்து இந்த புதுசா இந்த லே அவுட்டு அதன் பின்பக்கம் அது வந்ததுனால அது கால்வா மூடுறதுனால தண்ணி மொத்தமா வடியறதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த ஊர்ல பெரிய வெள்ளம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அது அத்தாரிட்டிஸே தெரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. அது உங்க சேனல் வழியா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு 11 கால்வாய் மூடப்பட்டு ஒரு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமா நீங்க தமிழக அரசிடமோ இல்ல மாவட்ட நிர்வாகத்திடமோ ஏதாவது புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? அவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க? இந்த 11 கால்வாய் மூடுறதை பத்தி நாங்க போன ஒரு 3 மாசமா நிறைய இடத்துல பெட்டிஷன் கொடுத்திருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய என்கொயரி நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் எதுவுமே அது ஒரு கால்வாயும் திறக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ மழை வந்ததுனால மழை வரப்போற, புயல் வரப்போற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது இமிடியட்டா திறக்கலைன்னா இந்த கிராமம் மொத்தமா பாதிப்போம். தமிழக அரசு உடனடியாக இது குறித்து ஆய்வு மேற்கொண்டு இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இந்த 11 கால்வாய்களை மீட்டு இங்கு சுற்றியுள்ள, அதாவது வரதராஜபுரம், ராயப்ப நகர் உள்ளிட்ட பகுதி மக்களிடம் இருந்து ஒரு அச்சத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மனோகரன்.